அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டுமா? அவரை துதிக்கும் பொழுது சத்துரு அடங்குவான். ஹல்லேலூயா. சாபங்களை முறிப்பார், கட்டுகளை அறுப்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் தேவனை துதிக்க இந்த நேரத்தில் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் கையில் இருக்கிற பாடல் புஸ்தகத்திலே 384வது பாடல், ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. கைகளை தட்டி நாம் எழுந்து நின்று உற்சாகமாய் படிக்க போகிறோம். எல்லாரும் சந்தோஷமா படிக்கணும், துக்கமா இல்லை. ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது துக்கத்தோட வேதனையோட ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே இல்லை இல்லை ஐயோ ஆண்டவரே அப்படி துக்கமா சொல்ல வேண்டியதில்லை. சந்தோஷமாய் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. எங்கும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா, எங்கும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. பாடுவோ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா, எங்கும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. ஆமென். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லா கரங்களை தட்டி, யார் கையும் சும்மா இருக்க கூடாது. துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பாய் எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார். சாபங்கள் வேதனையை மாற்றுவார், புது பெலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. எங்கும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. துதிப்போம் காலம் இயேசுவையே. பாடுவோம் சென்னா ஓ சென்னா, என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. பாடுவோம் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா, என்றும் ஓ சென்னா ஓ சென்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. எங்கும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. எங்கும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா, எங்கும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. பாடுவோம் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா.
அல்லேலூயா. அழகான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல், ரொம்ப வல்லமையோட படிக்கிற பாடல் தான். இன்னைக்கு உங்க உள்ளத்துல எத்தனை பேர் வேதனையால பலன் குறைஞ்சு போயிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் புது பலன் தருவார், புது பலன் தருவாராம். அப்போ ஒரு பக்தன் சொல்றான், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் இயேசுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடந்த நாட்களை எப்படி துதிச்சாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஸ்டேஜுகளை போட்டு சினிமா பாடல்களை படித்து நடனம் ஆடி டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமா டான்ஸ் ஆடி ஒரே சாராய நாட்டம், அதை வச்சு அப்படிதான் அவங்க கும்பிட்டாங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நீ தேவனை தொழுது கொள்ளணும். ஆண்டவரை நோக்கி பாடும்போது சினிமா பாடல் அல்ல, பக்தி பாடல்கள், பரிசுத்தமாக்குற பாடல்கள், நம்மை அபிஷேகமாக்குற பாடல்களை படிக்கணுமா? அப்பதான் தேவனுடைய வல்லமை நம் மீது இறங்கும். ஒரு பக்தன் சொன்னா, உலகத்துல எல்லாரும் எப்படி வேணாலும் படிக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் நான் மட்டும் உம்மை மட்டும் தான் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். பாடல் புஸ்தகத்திலே 698வது பாடல். ஏன் அப்படி சொன்னார்னா, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மழையை ஆண்டவர் அப்படியே நிறுத்திடுவாரு. என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். அல்லேலூயா. இந்த சத்தத்தை காட்டிலும் நம்ம சத்தம் பெருசா இருக்கணும். ஆண்டவருக்கு இடைஞ்சலா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம துதி சத்தத்தினால எரிகோ கோட்டை இடிந்தது போல இன்னைக்கு நம்ம துதிக்கிற சத்தத்துல நம்ம குடும்பத்துக்கு விரோதமான, பிள்ளைகளுக்கு விரோதமான, வாழ்க்கைக்கு விரோதமான எல்லா தடைகளையும் எல்லா கோட்டைகளையும் ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. கைகளை தட்டி படிப்போமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிழ்ச்சியும் உமக்கே, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் காணுவேன், ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் காணுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா,
நான் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன், உம்மை பாடாமல் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்பதற்கு இந்த மலை ஒரு இடைஞ்சலாய் இராதபடி, ஆண்டவரே இந்த உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்பதற்கு எந்த தடையும் வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மலையை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்பா, இந்த மலையை நாங்கள் நிறுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மழை நிற்க கடவது, மழை நிற்க கடவது. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. எல்லார் காதுகளிலும் எல்லாருடைய இதயங்களிலும் உம்முடைய வார்த்தை செல்ல வேண்டும் இயேசுவே. அதற்கு எந்த தடையும் வராமல் இறைவன் பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மழையை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை பாடின, உம்மை துதித்த, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தின, ஜெபித்த ஒவ்வொருவரையும் 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 இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேக்குதா? சவுண்டு கேக்குதா? இந்த மாத வாக்குத்தத்த வசனமான சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி, கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களிலே அவரவருக்கு பயிர் உண்டாக, அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார், அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நம்ம மின்னலை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் மழையை குறித்து பார்க்க வேண்டியதில்லை, பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அவரவர் பயிருக்கு, அவரவருக்கு அந்தந்த வயல்வெளியில் என்ன பயிர் வரணுமோ அதற்கேற்ற மழையை பெய்ய பண்ணுவாராம். நெல்லுக்கு நிறைய தண்ணி தேவை, மற்ற காய்கறி பயிர்களுக்கெல்லாம் தண்ணி நிறைய தேவைப்படாது. எல்லா நாளும் பாய்க்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த தண்ணி பாய்க்கணும். நிறைய பயிர்கள் வானம் பார்த்த பூமி. மழை ஆடி மாதம் நிலத்தை உழுதா, ஆவணி மாதம் என்ன செய்யும், மழை பெய்யும். அந்த பயிர்கள் என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. இப்படி விதவிதமாக பயிர்கள் விதைக்கப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்குன்னு ஒரு வயல் இருக்கு, அதுதான் குடும்பம். அந்த வயலில் உனக்கு ஏற்ற பயிர் செழிக்கும்படி நான் மழையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. குடும்பமாகிய வயல் வறட்சியாக இருக்குதுன்னா, குடும்பமாகிய வயலில் விளைச்சல் இல்லாமல் இருக்குன்னா, குடும்பமாகிய வயலில் இருக்கிற பயிர்கள் கருகி போய் இருக்குதுன்னா,
குடும்பமாகிய வயல்ல கனி கொடுக்க வேண்டிய மரங்கள் கனி கொடுக்காம இருக்குன்னா அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி, அந்த விளைச்சலை கொடுக்கும்படி நான் மழையை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் அப்படி செய்ய போறாரு. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க, நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மழையை குறித்து நம்ம இந்த மழையை நான் ஆண்டவர் சொல்லலை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மைக்கில் தான் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து. அது நல்லா கவனிங்க, அது நம்முடைய விரும்புறதே அல்ல, நான் விரும்புகிறதை, கர்த்தர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். சத்தமோர் அல்லையே சொல்லுங்களேன். வசனமாகிய மழை, இந்த மழை இல்லை, வசனமாகிய மழை. உபாகமம் 32:2 என்ன சொல்றது பாருங்க. உபாகமம் 32:2 எடுத்து வாசித்து பாருங்க. இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற மழை என்னன்னா, வானத்திலிருந்து இந்த உலகத்தில் உள்ள பயிருக்காக பெய்கிற மழையை சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துவதற்கான ஒரு ஆவிக்குரிய மழையை சொல்றாரு. அந்த மழையை தான் சொல்றாரு வசனமாகிய மழை. இந்த வேத புஸ்தகத்துல நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு மழையை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வசனத்தை குறித்து வாசித்தாங்க. அந்த வசனம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்குன்னா, அந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில அதை செய்து முடிக்கும் வரை அந்த வார்த்தை உங்களை விட்டு விலகாது. அப்போ நிறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருப்பாங்க, அது நம்ம விட்டு என்ன செய்யாது, விலகாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்காக குறிக்கப்பட்ட தரிசனம் என்ன செய்ய இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஸ்டாப், வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறித்த காலத்துக்கு தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பு அது என்ன செய்யும், நிறைவேறும். அது என்ன செய்யாது, தாமதிக்கவும் செய்யாது, அது பொய் சொல்லாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை பொய் சொல்லாது. உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நிறைவேறும் கண்டிப்பாக. அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 4:20. கர்த்தர் மலையை நிறுத்தியதுக்காக சோதரம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது சபை நல்ல இடம், நல்ல நிலம். அங்க நம்ம வசனத்தை கேட்கிறோம். ஆனா இப்ப சொல்ற நல்ல இடம், நல்ல நிலங்கிறது உங்களுடைய இதயம். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், பைபிள் சொல்லுது. அப்போ வசனமாகிய விதை நம்முடைய உள்ளத்துல அது நல்ல நிலமா இருந்தா அது என்ன செய்யுமா, 30 60 100 கனி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஒரு ஃபேக்டான காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். உலகத்துல நம்ம நினைக்கிறோம், இன்னும் ஒருத்தர் ஒரே சர்ச்சுக்கு போறோம், ஒரே இடத்துல இருக்கோம், ஒரு ஏழையும் இருக்கிறான், ஒரு மீடியமானவனும் இருக்கிறான்,
ஒரு பெரும் பணக்காரன்னு என்ன செய்யறான் இருக்கிறான். எல்லாரும் ஒரே சர்ச்சுக்கு போறோம், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே மாதிரி ஆராதிக்கிறோம், ஒரே வசனத்தை தான் கேட்கிறோம், எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பொதுவா தான் என்ன செய்யுது கொடுக்கப்படுது. அதுல ஒருத்தன் எப்படி இருக்கிறான், ஹை லெவல்ல இருக்கிறான். அப்ப நம்ம நினைக்கிறோம், அதை பார்த்து என்ன செய்யறோம், நம்ம மனசுல என்ன வருது, அவங்களாம் நல்ல வசதியா இருக்காங்க, ஈஸியா சொல்லிடுறோம். வசனம் சொல்லுது, அவர்கள் பண்படுத்தப்பட்ட இதயம் உள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள், ஆனால் அந்த வசனம் அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்யும் பொழுது அது 100ஆக பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்கு பண்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். பண்படுத்தப்பட்ட ஈசாக்கு மாலை நேரத்துல வேதத்தை என்ன செஞ்சான், தியானம் பண்ணிட்டு இருந்தான். அந்த பஞ்ச தேசத்துல மழையே பெய்யாத இடத்துல, மழையே பெய்யாம வெடிப்பு விழுந்த இடத்துல அப்படியே கோதுமை தூவிட்டு போனா, மழையும் பெய்யல, காற்றும் அடிக்கல, ஆனா 100 மடங்கு பிசினஸ்ல அவன் விளைச்சலை பெற்றான். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்களேன். நம்முடைய இதயம் சுத்தமாய் இருந்தால், நம்முடைய இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ளே சென்று அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போமானால், அது முளைத்து, அது இலைவிட்டு, அது பூத்து, அது காய்த்து, அது கனி கொடுக்கும். அந்த கனி கொடுக்கும் வரை அந்த வசனம் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கும் வரை உங்களை விட்டு வெளியே வராது. அல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது நிறைவேறும் வரைக்கும் அது உங்களை விட்டு வெளியே வராது. அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயல்ல உனக்கு பயிர் உண்டாகும்படி நான் மழையை பெய்விக்க போகிறேன். இந்த வார்த்தை என் மனசுல இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை பிடிக்குது, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய வயல்ல, என் பிள்ளைகளுடைய வயல்ல, என்னுடைய கணவருடைய வயல்ல, என்னுடைய அப்பா அம்மா வயல்ல ஒரு பயிர் உண்டாகும்படி, அந்த பயிர் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு மழையை எனக்கு கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்துற சொல்லுங்க. நீங்க அது விசுவாசித்தீங்கன்னா விளைச்சல் இல்லாமல் இருக்கிற, கனி கொடுக்காமல் இருக்கிற கற்பங்கள் திறக்கப்பட்டு அது கனி கொடுக்கிற கற்பங்களாக மாறும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில கனி கொடுக்க முடியல, விளைச்சல் இல்லை, பழுகி பெருக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அது எப்படி பழுகி பெருகிறதுக்கு உண்டோ, ஒரு மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. அப்போ அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். சொல்லுங்களேன், என் பிள்ளைகளை வாழ வைப்பார், என் பிள்ளைகளை வாழ வைப்பார். நீங்க வாய் திறந்து சொல்லி இந்த வார்த்தை அப்படியே நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த பயிர், வாழ வைக்கிற பயிர், அந்த அவனுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அதற்கு ஒரு பயிர் உண்டாகும்படி, அதுல ஒரு பயிர் முளைக்கும்படி ஆண்டவர் ஒரு மலையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம 2 மலையை குறித்து நான் சொல்ல போறேன். 1, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல் வசன மலை என்னன்னா, வியாதிகளை சுகமாக்குற வசனம். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். வியாதி எப்படி ஆயிருது? ஒரு சகோதரி இருக்காங்க, ஆள் நல்லா ஹைட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே ஒரே ரத்த குருதி, அந்த உதிர வரைக்கும் அப் டு டேட் 9 வருஷம் கஷ்டத்துல இருந்தாங்க. அங்க ஜெபத்துக்கு போயிருக்குமா, அந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. வாலஜப்பேட்டையில் சரின்னு ஜெபிச்சுட்டு வந்தோம். வந்த பிறகு அவங்க டெய்லி என்கிட்ட ஃபோனில் பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலமே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்போ? காலமே 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ்டர், எனக்கு கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கணவர் ரட்சிக்கப்படல, பிரியாணி கடை வச்சிருக்காரு ராணிப்பேட்டையில். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அவர் தமது வசனத்தை அனுப்பி. அப்போ பைபிளில் உள்ள அந்த சம்பவத்தை சொன்னோம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு. வியாதிங்கிற வேதனை நீங்கி சுகமாயிரு. வருத்தம்ங்கிற வேதனை நீங்கி சுகமாயிரு. கஷ்டம்ங்கிற வேதனை நீங்கி சுகமாயிரு. தரித்திரம்ங்கிற வேதனை நீங்கி சுகமாயிரு. இல்லாமைங்கிற வேதனை நீங்கி சுகமாயிரு. எல்லா விதமான நாச மோச சக்தியின் கிரியைகள் எல்லாம் நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ என்கிற வசனத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு, உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புகிறார். அது தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்கும் வரை இனி திரும்பாது. உங்கள் வீட்டை விட்டு அது திரும்பாது, உங்கள் குடும்பத்தை விட்டு திரும்பாது. அதை நீங்க உங்க இதயத்தில் சுமந்து சென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் வெறுமையா என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். வசனங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து நிறைத்து தான் என்ன செய்ய போறேன், அனுப்ப போறேன். அது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணும். அதற்கேற்ற மின்னலை உண்டு பண்ணுவார், அதற்கேற்ற மழையை உண்டு பண்ணுவார். உங்கள் குடும்பங்களில் வயல்கள் இனி செழித்து வளரும். ஆனால் நீங்க அதுக்கு காற்றையும் பார்க்க முடியாது, மழையும் பார்க்க முடியாது. பக்தன் சொன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். பிரியமானவர்களே, துன்பப்படுகிற நேரத்துல, துயரப்படுகிற நேரத்துல இந்த பாஸ்டருக்கு பைத்தியம், எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அந்த எண்ணம் உடனே வரணும். இல்ல, நானே துக்கத்தோட அழுதுட்டு கிடக்கிறேன், நானே கஷ்டத்தோட போராடிட்டு கிடக்கிறேன், நானே கடன் பிரச்சனை கிடக்கிறேன், வியாதி எனக்கு தாங்க முடியல, இந்த ஆளுக்கு லூசா இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க சொல்றாரு, இவரால இருக்க முடியுமா? பைபிள் சொல்லுது, நீ துன்பப்படுற நேரத்துல தான் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அந்த உபத்திரம் துன்பங்கள் எல்லாம் உடனே என்ன செய்யணும், ஓடிடும். பக்தன் படிக்கிறான் பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. தோல்விகள் தான் எனக்கு வந்தாலும், எல்லாமே எதிராகவே இருந்தாலும், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்று நினைச்சா இன்னொன்று என்ன செய்யும், நடக்கும். நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பைபிளில் வசனம் இருக்கும், கர்த்தர் நன்மையானதே உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஒரே சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு நன்மையானது நான் காலமே என் மகாட்ட நேற்று நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது, என் கையெல்லாம் ஊரில் எடுக்க அப்படின்னு. சாயந்தரம் வச்சு சொல்கிறா, தோல் வியாதியாக இருக்கும் உங்களுக்கு கை, அதனால தான் அரிப்பெடுத்துருக்கு அப்படின்னா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்ம எலுமிச்சை போயிட்டு தேவைகளுக்காக. அப்போ ஒரு சகோதரி ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, தூர தேசத்துலேருந்து, என் மகா அப்படி தான் கேட்டா, தூர தேசத்துலேருந்து உதவி வரும்னு சொன்னீங்களப்பா, வந்துருச்சான்னா. வரலன்னு, உங்களுக்கு கையில் தோல்வியாதியாக இருக்கும், அதனால தான் அரிப்பெடுத்துருக்கோம் அப்படின்னா. அப்படி இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. அடுத்த மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குள்ளே நம்ம இதில் அது எல்லாமே என்ன செஞ்சிட போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோட ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
அப்ப எந்த ஒரு காரியம் எனக்கு இல்லை, அது தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம தோத்து போனவங்களா இருக்கிறோம் அப்படி நீங்க கவலைப்படாதீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் நான் நிறைய உபத்திரப்பட்டேன், நிறைய கஷ்டத்தைப்படுறேன், நிறைய அடிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். துன்பப்படுகிற நேரத்தில் நீங்க துன்பப்படணும், அழுற நேரத்தில் அழுங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அதுக்காண்டி எப்போ பார்த்தாலுமே நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது. சாதாரண உலகத்தான் அதை நினைச்சு புலம்பிட்டு இருப்பான். உலகத்தானுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அவங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது. கண்ணதாசன் சொன்னாரு, துன்பத்தில் நீ என்ன செய்யணும், துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க. பைத்தியமா நம்ம பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு போறான். இது உலகம் நம்மளை பார்த்து என்ன செய்யும் சொல்லும். அவமானங்கள் நமக்கு என்ன செய்யும் வரும், உபத்திரங்கள் நிறைய நமக்கு வரும். அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எனக்கும் ஜீசஸுக்கும் இருக்கும்ல, அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது கரெக்டாக இருந்தாச்சுன்னா இந்த உலகத்தினுடைய பாடுகள் துன்பங்கள் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே என்ன செய்யாது இருக்காது. ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு நீங்கள் வியாதிகளை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் வசனத்தை நான் என்ன செஞ்சிருவேன், அனுப்பிடுவேன். அப்போ நீங்கள் இங்கே இருந்தாலும் தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள வருது. அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை அழிவை நின்று மீட்கிறார். ஹல்லேலூயா. சகல வியாதிகளையும் உங்களை விட்டு விலக்குவாராம். கடைசியா ஏசாயா 66 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கு வேதனையை உண்டாக்கி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி வார்த்தைனால நம்மளை துக்கப்படுத்தி, பைபிள் சொல்றது ஒரு வார்த்தை நிமித்தம் உங்களை துக்கப்படுத்தினவர்கள். ஒரு வார்த்தை தான் நம்ம உள்ளமே என்ன செஞ்சிடும், உடஞ்சு போவோம். நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சண்டை நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, எங்கள் ஊர் பாசையில் சொல்ல போனால் பயவில் நீ நாசமாக தான் என்ன செய்வ போவ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த ஒரு வார்த்தை நம்ம லைஃப் ஃபுல்லாக என்ன செய்யாது. ஒரு சின்ன சம்பவம் தாங்க அந்த பையன் இன்னைக்கு நம்மளை அப்படி சொல்லிட்டான், நாசமாக தான் போவேன்னு சொல்லிட்டான், நாசமாக தான் போவேன்னு சொல்லிட்டான். நீங்கள் அப்போ என்ன தெரியுமா நினைக்கணும், நீ என்ன நாசமா போன்னு சொல்றக்கு, நான் நாசமா போறதுக்கு உன் வார்த்தை கடவுளுடைய வார்த்தை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தன் பகைச்சு நாசமா போன்னு சொன்னா உனக்கு எதிரான சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாத்தையும் நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவன். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தையின் மூலம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி சாபமான வார்த்தைகளை சொல்வார்கள், ஆனால் நீங்கள் துக்கப்படாதிருங்கள். அந்த சாபமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு சந்தோஷமான மழை உங்க குடும்பத்தில் பெய்ய போகுது. அப்போ கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. யாரெல்லாம் நமக்கு என்னென்ன சாபங்கள்லாம் போட்டாங்கன்னு யோசித்து பாருங்களேன். யாரெல்லாம் என்னென்ன சாபங்கள்லாம் போட்டாங்கன்னு யோசித்து பாருங்க. சில சாபம் நியாயமா இருக்கும். நான் சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் எங்க ஸ்கூல் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போகிற வழியில் வேர்க்கடலை நிறைய வயலில் போட்டுப்பாங்க. அப்போ பசி தாங்க முடியாது. சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் ஆயிருக்கும். என்ன பண்ணன்னு தெரியாம என்ன செய்வோம்னா 2-3 பசங்க கூட சேர்ந்து வேர்க்கடலை பிடிங்கி நைஸா போய் பிடுங்குற காட்டுக்குள்ள ஓடி போவோம். போய் படுவேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வேர்க்கடலை போட்டிருப்பாங்க. அங்கே போய் இந்த வயக்காட்டுக்காரனுக்கு தெரியாமல் என்ன செய்வோம், கடலை பிடிங்கி தின்னுட்டு கடலை பிடிங்கி நல்லா பாக்கெட் ஃபுல்லாக நிரப்பிட்டு வந்துடும். அது கொஞ்ச நாள் ரெகுலராகவே வச்சுருந்தோம். ஒரு நாள் அப்படி தான் பிடுங்கும்போது எங்களை பிடிச்சிக்கிட்டான், டவுசரை உறிஞ்சு விட்டான், யூனிஃபார்ம்லாம் உறிஞ்சு விட்டுட்டான். காட்டுக்குள்ளோடி இலையை பறிச்சு மறைச்சிக்கிட்டு வந்தோம். அதான் மேவல் மாதிரி அப்படிப்பட்ட அப்போ அன்னைக்கு அந்த அந்த வயக்காட்டுக்காரன்னு சொன்னா, விளங்கே மாட்டீங்களா நீங்க, நாசமா தான் போவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சாபமான வார்த்தை. ஆனா நம்ம செஞ்சது தப்பு, திருடுனது தப்பு. அப்போ தப்பு செய்யற நேரத்தில் சில நேரம் மோசமான வார்த்தைகள் வந்தா கூட நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது அந்த சாபங்களை ஆசீர்வாதமா மாற்றுவார். அந்த சாபங்களை அவர் என்ன செஞ்சிருவாராம், எடுத்துருவாராம்.
அப்படி ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமா அப்படிப்பட்ட வார்த்தையை பேசணுங்க கூட இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்கிறார்களே, அதனால நான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி செய்ய போறேன். அவர்களோ நீங்க தானே வாசித்தீங்க, அவர்களோ வெட்கப்படுவார்கள். அப்போ நீங்க சந்தோஷமா நீங்க நினைச்சுக்கிடணும், யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தி வார்த்தைகளை பேசினாங்களோ அதனால நான் ரொம்ப துக்கமா இருந்தேன். இனிமேல் ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்த போகிறார்னா, என்னென்ன காரியத்துல உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அந்த காரியத்து நிமித்தம் நீங்க கருகி போயிருந்தீங்கன்னா, எரிஞ்சு போய் இருந்தீங்கன்னா, அந்த கருகி போயிருக்கிற அந்த பயிரை மீண்டும் செழிப்பாக்கும்படி அந்த வயலிலே அந்த பயிருக்கு ஆண்டவர் மழையை உண்டு பண்ண போகிறார். அது பச்சை பசேல் என்று செழிக்க போகிறது. அல்லேலூயா. அதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்களாம்? வெட்கப்படுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருந்த உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சரிஞ்சிட்டு போய் இருக்கீங்கன்னா ஆண்டவர் அதை சரி பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன், முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். அப்படின்னா இதுவரைக்கு இருந்த வாழ்க்கையை காட்டிலும், அது ஓரளவுக்கு சீரான வாழ்க்கை தான், அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு, முந்தின சீரை காட்டிலும். ஆனா அது நமக்கு திருப்தியாகவும் இல்லை, போதுமானதாகவும் இல்லை. அது ஒரு நான் அன்சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாட்டி நான் சாட்டிஸ்பேக்ஷன், அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நற்சீர் உண்டாக பண்ணுவதன் மூலம் இனி நீ திருப்தி அடைய போகிறாய். அப்போ வாழ்க்கையில ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. அப்போ நன்மையை கொடுக்க போகிற ஒரு ஆசீர்வாதமான மழை இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் பெய்ய போகிறது. அப்போ இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பவுமே மனசில் யோசிச்சிடுங்க, என்னென்ன காரியத்தில் நீங்கள் நன்மை காணாமல் இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தில் இன்னும் ஒரு ரிசல்ட் வராமல் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, என்னென்ன காரியங்களாம் உங்களுக்கு தீர்மானமான முடியாமல் இருக்கிறதோ, எதிலெல்லாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்களோ, எதிலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இதனால உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வயல், உங்களுடைய சொந்த வாழ்க்கைங்கிற வயல்ல விரக்தி அடைஞ்சு அது ஒன்றுமில்லாமல் வெறுமையா இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அதில் ஒரு மழையை பெய்ய பண்ண போகிறேன். அவருக்கு தனித்தனியே ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற மழையை நான் பெய்ய பண்ண போகிறேன். உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாக மாறப் போகிறது. ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கும்படி முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப துயரத்தில் இருக்கிறேன், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன், நிறைய வியாதினால கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையில் சுகமே இல்லாமல் இருக்கிறேன், எல்லாராலையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், என் தேவைகளை என்னால் சந்திக்க முடியல. ஒரு மகா சொன்னா கடந்த நாட்களில் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ பணம் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உன் தேவைகள்ங்கிறதுல குறைவுபட்டிருக்கலாம், அதுல ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் அந்த மழையை பெய்ய பண்ண போகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், ஆனா அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இன்னைக்கு நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறீங்க, நிறைய பேர் உடைந்த பாத்திரமா தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் அது எல்லாத்தையும் சரி செய்ய போகிறார். ஒப்பு கொடுப்போமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவீங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவீங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான்,
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாமல் என் உலகம் இருக்காதே. உதவாத எண்ணில் இல்லாமல் என் உலகம் தெரியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் தெரியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் தெரியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருக்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருக்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருக்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருக்க. ஜெபம் பண்ண கடவோம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோம். அவர் உயர்ந்தவர், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். அவர் உன்னதமானவர், உங்களை உன்னதமான ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்கிறவர். அவர் நல்லவர், நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர். அவர் பெரியவர், நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் வல்லவர், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றுகிற வல்லமையை அவர் கொண்டு வருகிறவர். அவர் நம்மை நேசிக்கிறவர், உங்கள் மீது அன்பாய் இருக்கிறவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்கள் கையின் பிரயாசங்களிலும் உங்கள் கற்பத்தின் கனிகளிலும் உங்கள் மிருக ஜீவன்களின் பலனிலும் பெருக்கத்தை கட்டளையிடுவார். நீங்கள் பலுகி பெருகும்படி கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, சகல வியாதிகளையும் உங்களை விட்டு அகற்றுவேன் என்கிறார். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உற்சாகமாய் தேவனுடைய ஜெப வீட்டிற்கு வந்து உம்முடைய நாமத்தை துதித்த உம்மை மகிமைப்படுத்தினதுக்காக சோதரன். இவர்கள் உம்மை தேடி வந்தபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு, குடும்பங்களுக்கு தேடி வரட்டும். இவர்கள் வறட்சியான வயல்வெளியாய் இருக்கிறார்கள் அப்பா, வறண்ட பூமியா இருக்கிறார்கள். இன்னைக்கு முழங்கால் படிட்டு இருக்கனால ஆண்டவர் சொல்லுகிறீர், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35:1 இதோ உங்களுடைய வறண்ட நிலமும் காய்ந்து போன நிலமும் அது புஷ்பத்தை போல பூக்கும், அதிகமாய் பூக்கும், அதிகமாய் பூக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். உங்கள் வறண்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். தத்தளிக்க பண்ணுவார். இல்லாத இடத்தில் நீங்கள் சுகமாய் தங்கியிருப்பீர்கள். எங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் இந்த வார இறுதிக்குள்ளே கர்த்தர் சந்திப்பார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அதில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வறட்சிகள் நீங்கட்டும். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். அவரவருக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும், ஒவ்வொரு தங்கச்சிக்கும், ஒவ்வொரு தம்பிமாருக்கும், ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு பெரியவங்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் சொந்த வாழ்க்கையில அவரவருக்கு எது தேவையோ அதிலே ஒரு மழை பெய்யட்டும் அப்பா. அந்த பயிர் முளைக்கட்டும், அந்த பயிர் உருவாகட்டும், அது காய்த்து கனி கொடுக்கட்டும். அவர்கள் உள்ளம் புதிய பாடலை பாடி, ஆனந்த பாடலை பாடி, துதியின் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதிலே ஒரு நல்ல பயிர் முளைக்கும்படி 100% விளைச்சலை கொடுக்கும்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்புகிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தமாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் போற்றும் பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றும் பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்மரம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்மரம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. Hallelujah. God bless you all.